பேர் என்ன? மத்ஸ்யா. முழு பேர? மத்ஸ்யா தாடா. மத்ஸ்யா? சாது மாதிரி பேரை வச்சுக்கிட்டு பயங்கரமான சம்பவம் எல்லாம் பண்ணியிருக்க. அங்காடையால சொல்லு. சொல்ற, எழுதிக்க. வலது கையில பெரிய தீக்காயம் இருக்கு. பார்த்த தெரியல உனக்கு? என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்க? தப்பு பண்ணிட்டேன். உங்க அப்பனுக்கு கொல்லி வைக்கும் போது உன்னையும் உங்க அம்மாவையால தூக்கி போட்டுக்கணும். அடிக்கிறா. ஹலோ, நான் தான். எப்படி வெளில வந்தேங்கிறத அப்புறமா சொல்றேன். இப்ப நான் சொன்னதை செய். ஹலோ அம்மா, மத்ஸ்யா. அவன் உன்னை எப்படியெல்லாம் அடிச்சிருக்கான், உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கான். அதுக்கப்புறம் கூட நீ இப்படி பேசுறியம்மா. உன்னை அந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல. அதனாலதான் அந்த பெட்ரோல் பங்க கொளுத்திட்டேன். அவனையும் கொளுத்துவேன். உனக்காக நான் என்ன வேணா செய்வேன்ப்பா, என்ன வேணா செய்வேன். எனக்காக நீ செஞ்சிருந்தா நான் உன் கூடவே இருந்திருப்பேன். நான் சொன்னேன்ல, இந்த கோபம் உன்னை அழிச்சிடும்னு. தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லாம பண்ணிட்டியே மத்ஸ்யா. நீ ஏன் இப்படி சொன்ன? எப்படி வா? போன்ல யாரு? ஹலோ ஹலோ. எங்க அம்மா மேல மட்டும் கை வச்சனா, போன தடவை நீ தப்பிச்சிட்ட, இந்த தடவை தப்பிக்க முடியாது. அடிக்க மாட்டேன். ஆனா இன்னொரு வாட்டி போன் பண்ணாலும், எங்க வாழ்க்கையில தலையிட முயற்சி செஞ்சாலும், இவளை நான் இந்த உலகத்தை விட்டு ஒரே அடி அமைச்சிருவேன். இந்த பக்கம் பார்த்து கொஞ்சம் கூட நில்லுங்க. சீக்கிரம். ஆமாம், இங்கே நில்லுங்க. ರೂಪಂ ಮಹತ್ಯ ಭಗವತ್ರ ನೇತ್ರ ಮಹಾಬಾಹು ಭಗಭಗು ರೂಪತಮ பகுதராம் பகுதராம் அக்ஷேத்திர கரலாம் தேசவா லோகா பிரபதிதாஸ்தகம். அதாவது விஸ்வரூபம், ஸ்ரீ கிருஷ்ணரோட திவ்யமான ரூபம், மொத்த பிரபஞ்சத்துக்கான ரூபம். மகாபாரத யுத்தத்துல முதல் நாள் அர்ஜுனனுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை. அண்ணன் தம்பிகளோட எப்படி சண்டை போடுறது? அப்ப ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு தன்னோட விஸ்வரூப தரிசனத்தை காட்டி, ஹே அர்ஜுனா, நான் இந்த பிரபஞ்சத்தின் சுரூபம், இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டியது நம்ம எல்லாரோட கடமை. அதனால நீ யுத்தம் பண்ணியே ஆகணும். அநியாயத்தை அழிக்கிறதுக்கு, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு. ஸ்ரீ கிருஷ்ணரோட இந்த விஸ்வரூபத்தை பார்த்ததும் அர்ஜுனனோட கண்ணில் வெற்றியின் ஒளி தெரிய ஆரம்பிச்சது. அவன் அந்த மகாபாரத யுத்தத்தை ஜெயிச்சே திருவன்னு முடிவெடுத்தான். நேத்து அடிச்சது நாங்க, சுத்தம் பண்றது நீ. கிளம்பு. சார், அம்மா இறந்துட்டாங்க.
பரோல்ல போக விட்டீங்கன்னா ஆனா அம்மா தான் போயிட்டாங்கல்ல, திரும்ப வரப்போறது இல்லையே. என் தாடி வளர்ந்துகிட்டே இருக்கு, அதை எவன் சேரைப்பான்? தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாம பண்ணிட்டே மனுஷியா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்ப உன் முகத்தை கூட பார்க்க முடியலையே. தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாம இப்படி பண்ணிட்டீங்க. வழி இல்லாம போறதுக்கு நான் தான் காரணம். நானே ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன். அப்பாஸ் எங்க? அவர் உள்ள இருக்காருங்க. ஆனந்த ஐயா அனுப்பினாரு. ஆனந்த ஐயாக்கு சேர வேண்டிய பணம் இருக்குல்ல, அதை வாங்கிட்டு போதான் வந்து. இங்க நான் பிச்சை போடுன்னு போடு போட்டிருக்கா. தர முடியாது போ. கண்ட ஆளுகளை எல்லாம் அனுப்பி வைக்கிறான். வணக்கங்க ஐயா. சொல்லுங்க. என்ன செய்யணும்? நாளைக்கு பேப்பர்ல நான் சொல்ற செய்தி வரணும். இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியில் சூதாட்டம் நடக்க வாய்ப்புள்ளது. கிரிக்கெட் வாரியர் தலைவர் ராகுல் சௌத்ரியின் மீது சிபிஐ தீவிர கண்காணிப்பு. புதிய தொழிலில் லாபம் உண்டாகும். ராசியான நேரம் வெள்ளை. எருமையின் பிருஷ்டபாகத்திற்கு பூஜை செய்தால் தன லாபம் உண்டாகும். இப்ப என்ன பண்ணும்? நாளைக்கும் பேப்பர்ல நான் சொல்ற செய்தி வரணும். நானும் அப்ப இருந்து கேட்டு பிளேயர் சொத்து போட்டு என்ன தடுக்க நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். 6 மாசமா இதே கதையை தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன பார்த்தா உனக்கு கேன கூதி மாதிரி தெரியல? குடுப்பேன்னு சொல்றல, ஆனா எப்ப குடுப்ப அத சொல்லு. இதுக்கு அப்புறம் என் தங்கச்சி பையனை நீ பயம்படுத்தி மிரட்டி தொந்தரவு செஞ்சனா, இதோ இந்த தூண்ல அவனை கட்டி வச்சிருக்கல்ல,
இதை விட பெரிய தூணெல்லாம் எங்க கிராமத்துல இருக்கு. அதுல உன்னை கட்டி வச்சு உன் தோலை உரிச்சிருவான் பாத்துக்க. சரி, ஓகே டன். சரி கிளம்ப, போயிட்டே இரு. அடா, கம்ப சூத்துல விட்டு ஆட்டிடுவேன், ஒழுங்கா போயிடு. அண்ணா கயிறு ஓடிப்போ. அண்ணா போகாதீங்க. அம்மா சத்தியமா சொல்றேன், என் கைய கட்டிப்புலனா அவனை அச்சு சாவச்சிருப்பேன். தேவையில்லாம மறுபடியும் வாய் கொடுத்து மாட்டிக்காத. நான் உனக்காக இவ்வளவு பண்ணிருக்கேன், நீ எனக்காக என்ன பண்ண போற? என்ன பண்ணணும்? ஒரு டீ போட்டு கொடு. சூப்பரா இருக்கு. உன் கைப்பக்கம் இன்னும் ஒன்ன விட்டு போல. உனக்கு ஞாபகம் இருக்கா, ஷான்வாரியா கடையில நீ டீ போட்டுட்டு இருந்திய? இட்ஸ் பெர்ஃபெக்ட். யோ யாரையா நீ? எனக்கு மாமாவும் கிடையாது தாத்தாவும் கிடையாது. ஆமா யாரையா நீ? இப்படி வச்சுக்க, உனக்கு ஒரு புது வாழ்க்கை தர வந்திருக்கிறவன். நவம்பர் 11, 1999 தேதி ஞாபகம் இருக்குல்ல? உன்னால எப்படி மறக்க முடியும்? அன்னைக்கு தான் உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்த. பூஜா எக்ஸ்பிரஸ்ல நடந்த அந்த பாம்பு பிளாஸ்ட் உன் வாழ்க்கையை தலைக்கீழ மாத்திடுச்சு. உங்க அப்பா அம்மா அந்த சம்பவத்துல தானே இறந்தாங்க. உன்னை அனாதையா விட்டு போயிட்டாங்க. சொந்தக்காரங்க இருந்தாங்க, ஆனா அவங்க உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. உன் வாழ்க்கை, உன் வீடு எல்லாம் அவங்ககிட்ட இருந்து பறிச்சு உன்னை தவிக்க விட்டுட்டாங்க. நீ தடுமாறி கடைசியில மீரட்டுக்கு வந்துட்ட. இங்க வந்து கொஞ்ச நாள் சாவரியா டீ கடையில வேலை செஞ்ச. எப்படியோ சமாளிச்சு இன்டெலிஜென்டா இருந்து ஈவினிங் ஸ்கூல்ல சேர்ந்து படிக்க ஆரம்பிச்ச. ஆனா டிகிரி கிடைக்கல. பரவாயில்ல, நீ இவரோட ஃபேன் தானே, இவருக்கு மட்டும் கிடைச்சதான்னு. இந்த கதெல்லாம் போதும். நீ சொன்னது மீரட்டுக்கே தெரியும், புரியுதா? நீ யாரு, உனக்கு என்ன வேணும் முதல்ல அதை சொல்லு. எனக்கு நீ தான் வேணும். நான் உன்னோட புது வேலைக்கான ஆஃபர் லெட்டர்னு நினைச்சுக்க. எனக்கு உன் வேலை எல்லாம் ஒண்ணு வேணாம் போ. குழந்தையா பிறக்கலையா, அதுக்குள்ள பேர் வைக்கிறியா பாரு. உன் பரம்பரை வீட்டை உன் சித்தப்பா கிட்ட இருந்து மீட்கணும்னு நினைச்ச. அதனால தானே சூரியோட கிளப்ல போய் சூதாட்டம் ஆட்டினேன். 1 லட்சம் ரூபாய் விட்டுருக்க. வட்டி குட்டி போட்டு இப்ப 12 லட்சம் இருக்கு. இந்த கேபிள் வயர்லாம் ஒட்டி ஒட்டி உன்னால 12 லட்சத்தை அடைக்க முடியாது. வட்டி ஏறிட்டே இருக்கும். உனக்கு சங்குதான். ஆனா என் கூட வேலை செய்ய நீ ஒத்துக்கிட்டேன்னா உன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். நல்லா சம்பாதிக்கலாம். இப்படி புரிஞ்சுக்க, உன் பரம்பரை வீட்டை திறக்கிறதுக்கான சாவிதான் நான். நான் என்ன செய்யணும்? பண்டி இவா என்னதா எப்படி விளையாடுறவன்? செமையா விளையாடுறான். 5 லட்சம் 5 லட்சம் ரூபா தோத்துருக்க. சரியான வெயிட் பாட்டி. பேக் பூரா பணத்தை போட்டு. அதான் இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல் பணம் விளையாடும். இன்னொரு போட்டி ஆர்டர் பண்ணட்டுமா? சொல்லுங்க. பொட்டியெல்லாம் எதுக்கு? இன்னைக்கு நாம சம்பாதிக்க போற பணத்துக்கு பேங்கே ஆரம்பிக்க வேண்டியிருக்குண்டா. இந்த சௌத்ரி இருக்கான்ல, அவன் தான் அந்த பேங்கோட சாவி. ஹரியோம் ஹரியோம். விலங்குலையத்தா அந்த சௌத்ரி பையில போய் இம்புட்டு நம்புறிய? எனக்கு என்னமோ அவனை பார்த்தா நம்புற மாதிரியே இல்லத்தா. ஏய், அந்த சௌத்ரி தானே நம்ம கிட்ட வந்தான். நம்ம போல இல்ல, அவன் தான் தன்னாலே வந்தான். வந்தவன் சிரிச்சுக்கிட்டே 7 லட்சம் சிதற விட்டான். பணக்கார பாட்டிய நானும் விசாரிச்சுட்டேன். நம்ம அந்த கிரிக்கெட் சீஃப் இருக்கான்ல, அவன் பேர் என்ன? அதான் அவன் பேர்ல பிக்சிங் சார்ஜஸ் எல்லாம் இருக்கே. ராகுல் சௌத்ரி. அவனோட அக்கா பையன் யாரும் மும்பைல இருக்கானாமே. இவன் கண்டிப்பா அந்த ஆளா தான் இருக்கணும்.
அதனாலதான் அங்க நடக்கிற உள் விவகாரம்லாம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. என்னத்தான் நீங்க வலிக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கருவேலங்குச்சி எடுத்து குண்டிய சொல்லணுமா என்ன? பெயின்ஃபுல். அவன் ஜெயிச்சானா அதனால நஷ்டம் நமக்கு தானே வராதா? ஏண்டா கஞ்சாவோட சேர்த்து உன் மூளையும் கசக்கி அடிச்சிட்டியான்னு? ஆண்டவன் உனக்கு மூளையை கொடுத்திருந்தா நீ ஏன் இடத்துல உட்கார்ந்துருப்ப. இந்த பாரு, ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவன், அவன் என்னென்ன பண்றான், இதை எடை போடுறதுல நான் தப்பு பண்ணதே இல்லை. இந்த விஷயத்துல தப்பு நடக்கவே நடக்காது. அடுத்தவனோட லாபத்துல நாம லாபம் சம்பாதிக்க முயற்சி செய்யணும். புரிஞ்சுதா நாயே? என்னாச்சு உனக்கு? நர்வஸா இருக்க? ஐ மீன் ஜஸ்ட் கொஞ்சம் நர்வஸா இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. உன் கான்ஃபிடன்ஸ் தான் நம்ம பிளானுக்கு ரொம்ப முக்கியம். தைரியமா இரு. நீ ஃபோக்கஸ்டா இருக்கணும். அப்பதான் மத்தவங்க ஃபோக்கஸை கலைக்க முடியும். உன்னை நான் முழுசா நம்பலாம்ல? Of course. நல்லது. அப்புறம் இன்னொரு விஷயம், எப்பவும் எந்த நேரத்திலையும் ஆபத்து இருக்கிற மாதிரி தெரிஞ்சா உடனே கிளம்பிட. என்னை பத்தி கவலைப்படாத. நீ உன்னை காப்பாத்திக்க. அப்படியே ராஜுவையும். அவன் ஒரு அப்பாவி. ஓகே? குட். சற்று முன் நம் நிருபருக்கு கிடைத்த தகவலின்படி பாகிஸ்தான் அதிபர் நாட்டை விட்டு தப்பி ஓடிவிட்டார். அவரை மீண்டும் பாகிஸ்தானுக்கு அழைத்து வர அந்நாட்டு அரசு எடுக்கவிருக்கும் நடவடிக்கைகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த பர்வேஸ் முஷரஃப் நம்மள மாட்டி விட்டு ஓடிட்டானே. இப்ப என்ன பண்றதுண்ணே? இதை நாம எடிட் பண்ணி தூக்க முடியாதா? நான் சூப்பர்மேன்லாம் கிடையாதுண்ணே. இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் எத்தனை மணிக்கு வரும்? எவ்வளவு நேரம் பிளே ஆகும்? இது 7:30 மணிக்கு வருது. மொத்தம் 1 நிமிஷம் தான் டிவில போடுவானுங்க. இதை இப்ப எப்படி சமாளிக்கிறது? அண்ணா 7:30 மணிக்கு 1 நிமிஷத்துக்கு மேட்சையே நிறுத்திட்டா? பைத்தியமா நீ? என்ன ஐடியா? பெர்ஃபெக்ட் ஐடியா. கரெக்டா 7:30 மணிக்கு. சூரி சார், வணக்கம். 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 நான் ஒன்னும் லேட்டா வரலையே. அட இல்ல அப்படிலாம் இல்ல, இது உங்களுடைய கிளப் தானே. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இல்லாம மேட்ச் ஆரம்பிக்காதுல்ல. ஆனா சௌத்ரி சார், இன்னைக்கு நீங்க கேஷ் டீலிங் பண்றதா சொன்னீங்கல்ல? ஆமா, அப்படிதான் சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி வேண்டாம்? ஆலியா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், மை லக்கி சாம். உங்களுக்காக பணத்தை டெல்லியில இருந்து இவ கொண்டு வந்திருக்கா. ஹலோ மிஸ்டர் சூரி. ஹலோ. How are you? நீங்க வந்துட்டீங்கல்ல, இனிமே எல்லாம் நல்லபடியா தானே நடக்கும். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். இப்போதைக்கு whiskey on the rocks please. பண்டி. Thank you. மேடம் whiskey கூட. மைசெல் பண்டி.
பண்டி திவாரி, ஃபுல் நேம், ஃப்ரம் கோரக்பூர், உத்தரப்பிரதேஷ், இந்தியா. அத்தானோட சூரி சாருடைய அக்கா பையன். பண்டி, மேடம்க்கு விஸ்கி கொடு. அப்புறம் எனக்கு ஏலக்கா. என்ன லைட் சில்லி? இவனுக்கு இங்கிலீஷ்ல பேச ரொம்ப ஆசை. சௌத்ரி சார், பேக் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. எப்படியும் ஜெயிச்சிடலாம்னு நம்புறீங்க? இது என்னோட லக்கி பேக் சூரி சார். இது வரைக்கும் இதை காலியா எடுத்துட்டு போனதில்லை. ஆடடா, நீங்க உட்காருங்க, நான் இப்ப வந்துடுறேன். வண்டி ஆரம்பிக்கலாம். சௌத்ரி சார். சார் சொல்லுங்க சார். பிறக்கும் போதே உங்களுக்கு நீச்சல் தெரியும். உங்களுக்கு போய் நீச்சல் சொல்லி கொடுக்கறதுனா மனுஷனை கொல்ற புலிக்கு வேட்டையாட கத்து கொடுக்கற மாதிரி. வாங்க வாங்க ப்ளீஸ். சௌத்ரி சார். சொல்லுங்க சார். தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க கிளப்ல புதுசா வரவங்களுக்கு நாங்க ஒரு சில ரூல்ஸ் சொல்லி ஆகணும். என்ன சூரி சார், இடம் உங்களுது, ரூல்ஸ் உங்களுது. உங்க கூண்டுக்குள்ள நாங்க வந்துட்டோம். இனிமே நீங்க சொல்றதுதான் சட்டம். இந்த பாருங்க, நம்மளோட இந்த ஓஎஸ்எஸ் கிளப் மீரட்ல தான் இருக்கு. ஆனா இதோட ரூல்ஸ் ஃபுல்லா இன்டர்நேஷனல். அப்படியா? ஆமா. மேட்ச் சரியா 10 நிமிஷத்துல ஆரம்பிக்கும். ஒவ்வொரு ஆரம்பத்துல, அதாவது எக்ஸாக்ட்லி முன்னால நீங்க பந்தயம் கட்டி ஆகணும். இங்க போலரோட ரன் அப் ஆரம்பிச்ச உடனே அங்க பந்தயம் கவுண்டர் மூடிடும். 50,000 கட் பண்ணி நான் ஒத்துக்கவே மாட்டேன். அண்ணா ஒரு நிமிஷம், நான் சொல்றதை கேளுங்கண்ணே. நீங்க சொன்னதான் நான் செஞ்சேன். ரன்வீர் அண்ணா, நீங்க என்ன சொன்னீங்களோ அதை மட்டும் தான் நான் செஞ்சேன். அப்போ 50,000 கட் பண்ண வேணாமா? ப்ளீஸ்ண்ணே. கண்டிப்பா. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி பழிச்சு போ. ஆனா ஒரு கண்டிஷன். இவ்வளவு பணத்தை வச்சு நீ என்ன பண்ண போற? கிளம்பிட வேண்டியதுதான் கிராமத்துக்கு. அண்ணா, உங்களுக்கே தெரியும், அந்த நாய் சத்ருவதி கிட்ட இருந்து எங்க வீட்டை திரும்ப வாங்கணும். அப்படியே சின்ன பசங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் அகாடமி ஆரம்பிப்பேன். ஸ்டீவ் கம்ப்யூட்டர்ஸ் ஃபார் ஜாப்ஸ். உர்வஷி, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? நான் ஒரு நல்ல பையனா பார்த்து செட்டில் ஆயிடலான் இருக்கேன். நீங்க எப்படி ப்ரொஃபசர்? நீங்க என்ன பண்ண போறீங்க? இவ்ளோ பணத்தை வச்சு கண்டிப்பா செட்டில் ஆயிடுவீங்கல்ல? பணம் ஒரு பாதை தான், இலக்கு இல்ல. ஏன் இலக்கு ரொம்ப தூரத்துல இருக்கு. மீரட்ல இருந்து ரொம்ப தூரம். நான் சொல்றது கேளுங்க. நீங்க 2 பேரும் மீரட்டை விட்டு ரொம்ப தூரம் போயிடுங்க. உங்களை தேடி சூரியோட ஆளுங்க வர முடியாத இடத்துக்கு போயிடுங்க. இதான் நாம ஒன்னா இருக்கிற கடைசி நைட். நாளைக்கு நாம பிரிஞ்சு போயிடுவோம். கவனமா இருந்துக்கோங்க. அப்போ இதுக்கப்புறம் நாம சந்திக்கவே முடியாதா? நாளையில இருந்து தானே, இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணலாம்ல. சரி, இப்போ ஒரு ட்ரிக் காமிக்கிறேன். பார்ட்டி ஸ்பெஷல். வாட்ஸ் இட்? ஓகே, இதுல இருந்து ஒரு கார்டு எடு. என்கிட்ட காட்டாத, ப்ரொஃபசர் சார் கிட்ட காட்டு. அட ஓகே. And actually, I can find your card. Actually, I can smell it. சாரி, நான் 2 நாளா குளிக்கல. This was your card, right? எப்படி இதை நீ பண்ண? ஏஸ் ஆஃப் ஸ்பேட்ஸ், 1ஆம் நம்பர் கார்டு. உன் மேஜிக் ட்ரிக் நான் கண்டுபிடிச்சிட்டேன் உர்வஷி. இந்த கார்டு என்கிட்ட இல்லவே இல்லை. ஆனா உர்வஷியோட திறமையே தான். எந்த விளையாட்டா இருந்தாலும் நம்பர் 1 கார்டு அவகிட்ட இருக்கும். ஆடிக்கிட்டு பாரு, கலகிட்டீங்கண்ணே. சரி, உங்களுக்கு இன்னொரு கார்ட் ட்ரிக் பண்ணி காட்டுறேன். அது உங்களால கண்டுபிடிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. ஓகே,
இருக்கிறதுலே பெஸ்ட் ரூம் இருக்கா? எஸ் மேம். கேஷா இல்ல கார்டா? கேஷ். கேஷ் எல்லா படத்தையும் ஆச்சு அந்த மந்திரவாதி பொண்ணு ஓடி போயிடுச்சுண்ணே. இப்படி பண்ணிடுச்சு. ஐயோ அண்ணா ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? பணத்தை அடிச்சிட்டு போயிட்டான்னு சொல்ற உங்களுக்கு கவலையா இல்லையா? நம்ம பணத்தை எல்லாத்தையும் அந்த பொண்ணு அடிச்சிட்டு போயிட்டான்னு அழுதுகிட்டு இருக்க, நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நிலைமை என்ன உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? என் நிலைமையை நினைச்சு சிரிக்கல ராஜு. ஊர்வசியோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு நினைச்சுதான் சிரிச்சேன். அவ பெரிய மியூசிஷியன். ஆமா, அதுக்கு இப்ப என்னோட மேஜிக் பாரு. அடங்கொய்யால. அப்போ அவ எடுத்துட்டு போன பணம்? அது போலி. அண்ணா ஒரு நிமிஷம், நான் சொல்றதை கேளுங்கண்ணே. நீங்க சொன்னதான் நான் செஞ்சேன். ரன்பீரண்ணா நீங்க என்ன சொன்னீங்களோ அதை மட்டும் தான் நான் செஞ்சேன். எப்படிண்ணே? சிம்பிள். நான் அவகிட்ட நேரடியாவே கேட்டேன் உன்னை நம்பலாமான்னு. அப்ப நம்பலான்னு சொல்லிட்டாரா? ஆமா, எல்லாத்தையும் சொல்லிட்டான். கண்ணாலேயே சொல்லிட்டான். நான் வெர்பல் கம்யூனிகேஷன். வார்த்தைகளால சொல்லனாலும் கண்ணு எப்பவுமே உண்மையை காட்டி கொடுக்கும். நான் அவகிட்ட கேட்கும் போதே அவ கண்ணு நாலா பக்கமும் போச்சு. அவ தலைமுடிய கையால அட்ஜஸ்ட் பண்றதும் திருன்னு முழிக்கும் போதே எனக்கு அவ என்ன நினைக்கிறான்னு புரிஞ்சிருச்சு. இந்த லேடி மெஜிஷியன் இருக்காளே, நமக்கே விபதி அடிக்க பாத்துருக்காள அவ. இப்ப அவளோட பங்கு உனக்கு தான். வாழ்த்துக்கள். பேக் எடுத்துட்டு வா. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தூக்குடா டேய். சார் சார் பணம் கேளுங்க. உங்க பணம் வந்துரும். உங்க பணம் எங்கேயும் போகாது. அடங்கொக்கால ஒலி ஒரு நாளைக்கு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா நீ? போன வயல பார்க்க விட மாட்டேன். இப்படியே தொடர்ந்து போன் அடிச்சுட்டே இருந்தா பணம் எங்க இருந்து கிடைக்கும்? சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பணம் வந்தா போன் அடிக்கிறேன். சார் சொன்னா கேளுங்க. உங்க பணம் சேஃபா இருக்கு. சார் சொன்னா கேளுங்க. பணம் உங்களுக்கு தான், பிரச்சனை இல்லை. பணம் உங்ககிட்ட வந்துரும். அட கோமாளடே, எல்லாரும் ஏன்டா கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஹலோ, என்ன கேட்க மாட்டீங்களா? பதில் சொல்றதுக்கு நாங்க இருக்கோம்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு பயம்? வைங்க சார். பணம் உங்களுக்கு வந்துரும். அத்தா, சிறப்பான வெற்றி. இந்தியா பாகிஸ்தானை அதன் மண்ணிலேயே தோற்கடித்தது. கேப்டன் கூல் மீண்டும் சரித்திரம் படைத்தார். நேற்றைய வெற்றியை தொடர்ந்து இந்தியா 5-0 என்ற கணக்கு. ஆனா பாண்டவர்கள் கிடைக்கல. அது எப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடியே இருந்தாங்க, ஆனா அவன் கண்ணுக்கு தெரியல. கான்மேனோட வாழ்க்கை இந்த அஞ்ஞாதவாசம் மாதிரியே தான் இருக்கும். எல்லார் கண்ணு முன்னாடி தான் இருப்பாங்க, ஆனா பார்க்க முடியாது, தெரிய மாட்டான். அப்படி ஒருவேளை மாட்டிக்கிட்டா நல்லா புரிஞ்சுக்கோ, அப்புறம் வாழ்க்கை பூரா வனவாசம் தான். புரிஞ்சிருச்சு பண்டிச்சி. Vimal presents Matsyakan. நான் தான் சொன்னேனே சார், இந்த பொண்ணை நான் தான் அரெஸ்ட் பண்ணேன்னு. மைனர் ஃப்ராட் கேஸ் தான் சார். வக்கீல் ஜாமீன்ல எடுத்துட்டாரு. இங்க தப்பு எதுவும் நடக்கல சார். எங்களுக்கு ஃபேக்ஸ் சரியா வந்திருந்தா பத்திரத்தை கொஞ்சம் காட்டுங்க சார். அட எடுங்க சார். என்னாச்சு? அது கிடைக்கலையா? கேஸை எழுதல சார். சார், இன்ட்ரெஸ்டட் என்கொயரிக்கு லெட்டர் கொண்டு வந்திருக்கீங்களா? சாமியே வரம் கொடுத்துட்டாரு, இங்க பூசாரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. சிங் சார், எங்களுக்கே சட்டம் சொல்லி தரீங்களா? இல்ல சார், மைனர் ஃப்ராட் கேஸ்ல நாங்க அது சார், இந்த 4-5 கள்ள நோட்டு தான் அவகிட்ட இருந்துச்சு சார். மர்டர் கேஸ்ல இருக்கிற அக்யூஸ்ட கோட்டை விட்டாரு. என்ன பண்ணலாம் சார் இவரை? நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் சார். நான் ஸ்வீட்டை கம்மியா சாப்பிடு, மாத்திரை நிறைய சாப்பிடு. உனக்கு வந்திருக்கிற வியாதியோட பேர்ல முதல் சத்தம் என்ன தெரியுமா? டாய் டாய். என்ன சொல்றது சரியா? டயபிட்டிஸ். டயபிட்டிஸ். நல்லா இருக்கு சார், சூப்பரா சொன்னீங்க.
இப்ப என்ன பண்றது சார்? கோழி பறந்துருச்சு. வினோத், கோழி வானத்துல எவ்வளவு தூரம் பறந்தாலும் சரி, என்னைக்காவது ஒரு நாள் நெருப்புல வெந்து தந்தூரி சிக்கன் ஆயிடும். நீங்க சொல்றது சரிதான் சார். சார், அந்த 3 பேரோட ஸ்கெச்சஸையும் வாண்டட் அப்படின்னு நோட்டீஸ்ல போட்டு டெல்லி என்சிஆரோட ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும், ஏரியாலையும், தெருவுலையும் எல்லா இடத்துலயும் சர்க்குலேட் பண்ணிட்டா சார். அதோட சார் இதுக்கு ஒரு டீம் அமைக்கணும்னு மெசேஜ் போட்டிருக்கேன். வாண்டட் இல்ல, the most wanted. சரி சார். அப்படியே இந்த கழுதைகளை நியூஸ்லயும் மீடியாலையும் ஃபேமஸ் பண்ணிடுவா. போன் அடிக்குது பாரு. கொஞ்சம் உரங்கடா சார். சைட்ல நிறுத்துறேன் சார். கொஞ்சம் உரங்கடா சார். சார் சொல்லுங்க கமிஷனர் மேடம். ஆமாமா, சரிங்க மேடம். ஆமா மேடம், இதோ கொடுக்குறேன் மேடம். சார், கமிஷனர் மேடம் லைன்ல இருக்காங்க, உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. பேசுங்க சார் ப்ளீஸ். ஜெயந்த் மேடம். சரி சரி, நான் வரேன். கமிஷனரோட ஃபோன் தானே வந்தது, உனக்கு ஏன் அப்படி தூக்கி வாரி போடுது? கமிஷனர் தானே, உன் பொண்டாட்டி இல்லையே. எங்க போகணும் சார்? டெல்லி. இங்க எங்களுக்கு ஒரு ரூம் கிடைக்குமா? எல்லா ரூமும் புக் ஆயிடுச்சு. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன். இல்ல, இந்த ரிமோட் வேற. நான் பார்க்கட்டுமா? ஓகே. ஆமா, என்ன தவிர நீ எல்லாத்தையும் பார்க்குற. அது ஒன்றும் இல்லை மேடம். 300 அடி ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட்டில் நாங்கள் 12 பேரும் ஒன்றா இருக்கோம். அவளை தொட்டா கூட தெரு பூரா எல்லாருக்கும் கேட்டுரும். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? தேங்க்யூ. வெல்கம். பரவாயில்ல பரவாயில்லைங்க, ஏதோ இந்த வேலையாவது ஒழுங்கா செஞ்சான் இல்ல. வாங்க போலாம். மேடம். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் இருங்க. ஒரு ரூம் இருக்கு, எமர்ஜென்சிக்காக வச்சிருக்கோம். க்ளீன் பண்ணாம இருக்கும். எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஐடி கொடுங்க. மதுபாலா அண்ட் மிஸ்டர் ராஜேஸ்வர், நீங்க இதுல என்ட்ரி பண்ணிட்டு இருங்க, நான் ரூம்க்கு எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ. சரிங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். இதோ இருக்கு ரூம் 304. இந்த இடத்துல அட்ரஸ் எழுது. அவ்வளவுதான். கீ இந்தாங்க, ரூம் நம்பர் 306. தேங்க்யூங்க. தேங்க்யூ. வெல்கம். தேங்க்யூ ஸோ மச். ஓ சாரி. மேலும் ஒரு முக்கிய செய்தி, மீரட் கேபிள் ஆபரேட்டரை கொன்றுவிட்டு 3 பேர் தப்பியோட்டம். இவர்கள் மூவரும் பயங்கரமான குற்றவாளிகள் என்று சொல்லப்படுகிறது. இவர்களை பற்றி உங்களுக்கு தகவல் தெரிந்தால் உடனடியாக இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும். சேலஞ்சஸ் வரும், ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக துப்பாக்கிய காட்டி உங்க கொலிகிய மிரட்டணும்னு அவசியம் இல்லையே. I don't know. உண்மையை சொல்லணும்னா நான் சும்மா துப்பாக்கி தொடச்சிட்டு இருந்தேன். ஆனா அவன் அதை பார்த்து பயந்துட்டான். என்ன பண்றது? எனக்கு 35 வருஷம் சர்வீஸ் ஆயிடுச்சு. இந்த 35 வருஷத்துல நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல 49 ஆபீசர்ஸ் 49 ஆபீசர்ஸை என்கொயர் பண்ணிருக்கேன். அவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க. And you're just about an inch away from becoming the 50th one. I'm just நிறுத்திருக்கலாம். ஏன் நினைக்கல? எந்த யுத்தத்தோட முடிவிலையும் வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. மகாபாரதம் மாதிரி ஒரு தர்ம யுத்தத்தோட நோக்கமே உலகத்துல தர்மத்தை மறுபடியும் நிலைநிறுத்துறது தான். ஒரு வாழ்க்கையோட கதை இந்த மகாபாரதம். நடந்த யுகம் வேற, ஆனா இன்னைக்கும் பொருந்துற ஒரு உண்மை.
மகாபாரதம் கர்மமும் தர்மமும் பத்திர ஒரு கதை. அது நமக்கு வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுக்குது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு சகுனி, ஒரு கர்ணன், ஒரு அர்ஜுனன், ஒரு யுத்சு ஒளிஞ்சிருக்காங்க. யுத்சு பாண்டவ பக்கம் நின்று சண்டை போட்ட ஒரே ஒரு கௌரவர். மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால யுதிஷ்டிரன் 2 படைகளோட வீரர்களையும் தர்மத்துக்கு துணையா இருக்க கேட்டுக்கிட்டான். அவன் சொன்னா, தன்னோட படையில எந்த வீரனுக்காவது துரியோதனன் தர்மத்தின் பக்கம் இருக்கான்னு தோணுச்சுன்னா அவங்க அந்த பக்கம் போயிடலாம். அதே மாதிரி துரியோதனோட படையில யாருக்காவது பாண்டவர்கள் தர்மத்தின் பக்கம் இருக்காங்கன்னு தோணுச்சுன்னா அவங்க இங்க வந்துடலாம். அந்த கடைசி தருணத்துல யுத்சு துரியோதனோட படையை விட்டு சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் துணையா நின்னா அப்படியே பாண்டவர் படையில சேர்ந்துட்டான். நல்லா கேட்டுக்க மச்சையா, அதர்மம் என்னதான் தலை தூக்குறாலும் தர்மம் அழியாது. ஆனா சத்தியத்துக்கு துணையா இருக்கிற யுத்சு எல்லாருக்குள்ளேயும் இருக்கான். வண்டி நிறுத்து. இறக்கியா கண்ணாடிய? தாறுமாறா வண்டி ஓட்டுற, போதையில் இருக்கியா? ஊதியா? சார் இந்தா ஒரு கால் படி. எங்கேயும் நிக்காம நேரா வயிற்றுக்குள்ள போயிடணும். டியூட்டியில் இருக்கேன் சார். அப்படியா? நான் சீனியர்ல. குடி. இன்னும் குடியில. குடிக்கிறதுல குறை எதுவும் இருக்கக்கூடாது. குடிச்சா தான் சந்தோஷமா டியூட்டி பார்க்க முடியும். குடி, நல்லா குடி. அந்த மிஷின் எடுத்து வாயில வை. ஏன்னா எவன் எவ்வளவு அடிச்சிருக்கானா அதை வாயில வச்சாதானே தெரியும். வை. போதும். இத பாருல, பரீட்சையில ஃபர்ஸ்ட் வந்திருப்பியோ இல்லையோ, இதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டல. மாட்டிக்கிட்டியா? டியூட்டியில மாட்டிக்கிட்ட. ட்ரங்க் ஆன் டியூட்டி. இந்தா சரி, ஒரு 2000 ரூபாய் எடு. சார் என்ன விட்டுருங்க சார். சார் நீங்க போங்க. அடுத்த வாட்டி டியூட்டியில நீ தண்ணி அடிச்சு சிக்கனன்னு வை சார். ஃபோர்ஸ்ல இருந்து தூக்கிடுவேன். ஹலோ சார், வணக்கம். நான் டெல்லி ஹரியானா ஹைவேக்கு கீழே இந்த ஷாம் கிரேன் சர்வீஸ். சார் இதுக்கு மேல ஒரு ஃபிளைஓவர் இருக்கு, மேம்பாலம். அதுக்கு கீழே நிக்கிறேன். இங்க ரொம்ப நேரமா ஒரு வண்டி நிக்குது, கருப்பு கலர். ஏதோ தப்பா தெரியுதுங்க. நீங்க கொஞ்சம் அத என்னன்னு பாருங்க. ஷாம் கிரேன் சர்வீஸ். சரிங்க சார். கண்ட்ரோல் ரூமுக்கு மெசேஜ் பண்ணிய. எஸ் சார். அக்கா மேஜிக் பண்ணுங்க. அக்கா ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு வாட்டி மேஜிக் பண்ணுங்க. அக்கா ப்ளீஸ்க்கா. பசங்களா, கார்ட்டூன் யாருக்கு பிடிக்கும்? எனக்கு. அப்புறம் இங்கே உட்கார்ந்தா இப்படி வாங்க. நேற்று ராத்திரி டெல்லி ஹரியானா எக்ஸ்பிரஸ் வேலை எங்களுக்கு ஒரு பாடி கிடைச்சது. பிசினஸ்மேன் சூரி சக்சேனாவோட. சூரி சக்சேனா அப்புறம் கேபிள் ஆபரேட்டர் ராஜேஷ் சர்தானாவோட கொலைகளை ஒரே கேங் தான் செஞ்சிருக்காங்க. எப்பவும் போல அந்த கேங்கை பிடிக்கிறதுக்காக நாங்க ஒரு பெரிய சர்ச் ஆபரேஷன் நடத்தினோம். ஆனா அவங்க 3 பேரும் ஓடிட்டாங்க.
ஆனா சீக்கிரமே அந்த 3 பேரும் கைது செய்யப்படுவாங்கன்னு நான் உத்தரவாதம் கொடுக்கறேன். அதுக்குள்ள அவங்கள பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா இல்ல ஏதாவது விஷயம் தெரிஞ்சதுன்னா உடனே நீங்க டெல்லி ஸ்பெஷல் செல்லுக்கு அந்த தகவலை தெரிவிக்கலாம். கொஞ்சம் வெளியில போய் விளையாடுங்க. அந்த 3 பேரும் ரொம்ப ஆபத்தானவங்க. அம்மா அது வந்து நீ போய் சொல்லாத போது தலை குனிய வேண்டியதில்ல. 3 பேரும் நேத்து சாயந்தரத்துல இருந்து இங்கதான் இருக்கீங்க. அப்புறம் நேத்து ராத்திரி எப்படி கொலை செஞ்சிருக்க முடியும்? அம்மா இப்ப என்ன பண்ணலாம்? ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? எங்க போற? பழைய நண்பனை பார்க்க. இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை சீனியர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. இதென்ன இங்க இருக்கு? சீக்கிரம் கொண்டு போய் கொடு. பைத்தியம் இருந்துட்டு நம்ம உயிரை தலைவலியா போச்சு உன்னோட. வந்து எடுத்துட்டு போ. ஏன் என் தலையில கட்டினான்னு தெரியல. மச நிக்கிறிய வந்து எடுத்துட்டு போய் தொலைய. இது கூட போராடி என் மண்டை காயுது. இந்தாங்க சார் சாப்பிடுங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. அது ஒரு பைத்தியம். மன்னிச்சிருங்க. பைத்தியமா? பைத்தியமா அவங்க? அம்மாடா, உன்னோட புள்ளைக்கு அம்மாடா அவங்க. உன் பொண்டாட்டி மரியாதை. இதே மாதிரி பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, கண்டம் துண்ணமா வெட்டிடுவேன். எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது. நீ ரன்வீர் சௌத்ரியும் இல்ல, உனக்கு சூரியோட பணத்து மேல இன்ட்ரெஸ்டும் இல்ல. எங்க 2 பேரை பத்தி உனக்கு எல்லாம் தெரியும். ஆனா உன்னை பத்தி எதுவும் சொல்லல. உன்னோட உண்மையான பேர் என்ன? மத்ஸ்யா. மத்ஸ்யா தான் என் பேரு. இதே ராஜஸ்தானோட மண்ணில் தான் நான் பிறந்தேன். எங்க அப்பாவுக்கு என் மேலையும் எனக்கு என் வாழ்க்கை மேலேயும் நம்பிக்கை இருந்துச்சு. பெரியவன் ஆனதும் எங்க அப்பா மாதிரியே ராணுவத்துல சேரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா ஒரே நாள்ல எங்க 2 பேரோட எதிர்பார்ப்புகளும் புரிஞ்சிடுச்சு. மத்யா 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 அப்பா. கார்கில்ல தன்னோட யூனிட்ல எல்லாரும் உயிரையும் காப்பாத்தின எங்க அப்பா தான் உயிரை தியாகம் செஞ்சாரு. என்னையும் எங்க அம்மாவையும் அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு. அவரோட தியாகத்தை பாராட்டி என் அம்மாக்கு சொந்தமா ஒரு பெட்ரோல் பங்க் கொடுத்தாங்க. ஒரு பொம்பளையால எல்லாத்தையும் தனியா சமாளிக்க முடியாதுன்னு நினைச்ச இந்த சமூகம் எங்க அம்மாவை சித்தப்பாவுக்கே கல்யாணம் பண்ணி வச்சது. மத்ஸ்யா, ஒரு நிமிஷம் இரு. சாப்பாடு எடுத்துட்டு போ. இன்னைக்கு ஸ்கூல் இல்லம்மா, பரீட்சை தான். எனக்கு சாப்பாடு வேண்டாம். அப்போ தயிரும் சக்கரை எடுத்துட்டு வரேன். பரீட்சையை நல்லபடியா எழுதிட்டு வா. எதுக்குமா இந்த 2வது கல்யாணம்? எனக்காக நான் பண்ணிக்கலடா கண்ணா, உனக்காக தான் பண்ணிக்கிட்டேன். உன் எதிர்காலம் நல்லபடியா அமையணும்ல.
உனக்கும் அப்பாங்கிற ஸ்தானத்துல ஒருத்தர் வேணும்ல. இன்னொரு அப்பா குரல்ல உஸ்தி பேசாத. எத்தனை முறை சொல்றது இவ்வளவு கோவப்படாதன்னு. இதனால உனக்கு பிரச்சனை தாண்டா வரும். மச்சா கண்ணா, தயிரும் சர்க்கரையும் சாப்பிட்டு போ. அப்பதான் பரீட்சை நல்லா எழுத முடியும். சாப்பிடு. டேய் சீக்கிரம் வாடா. சைக்கிள் எடுத்து கிளம்பலாம். டேய் டேய் மெதுவா. உங்க அம்மா சோத்துல மிளகாய் ஜாஸ்தியா போட்டாங்களா? போலாம். அடம்ப உட்காரு. எம்மத்தாலேயே இருக்கிற சோத்துல நீ ஏன் காட்டு? அது என்ன பவாரு பட்டாணி? பவர் ஆஃப் பட்டானியா? பவர் ஆஃப் அட்டானி. நீங்க சமைக்கிற வேலையை மட்டும் பாருங்க, வேற ஒண்ணும் வேணாம். சொல்ற இடத்துல கை நாட்டு மட்டும் வைங்க. எதுக்கு கை நாட்டு வாங்குறீங்க? வந்துட்டியா நீ? உள்ள போய் கை கால் கழுவிட்டு வா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். எனக்கு ஒன்னும் பசிக்கல. ஏண்டா கண்ணா, உன் எதிர்காலம் நல்லா இருக்கணும் தான் இதெல்லாம் செய்யறோம். நம்ம பெட்ரோல் பங்குக்கான பேப்பர்லாம் கொண்டு வந்திருக்கிற வக்கீல், அந்த பெட்ரோல் பங்க் மட்டும் திறந்துட்டனா நீ தான் அதை பார்த்துக்கணும். அது வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன். பெட்ரோல் பங்கையும் உங்க 2 பேரையும். அட, சின்ன பையன் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு. வக்கீல் சார், கை நாட்டு எங்க வைக்கணும் அதை சொல்லுங்க. வாங்க நீ, இங்கதான். மைய தொடுங்க, இங்க வைங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது வேலை. நம்பிக்கைங்கிற கயிறு ரொம்ப மெலிசா இருக்கும். ஆனா அன்பும் ஆதரவும் கலந்து அந்த கயிறை திரிச்சா அதை அறுக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிடும். அந்த கயிறு தான் ஒரு மனுஷனோட பலமா இருக்கும். ஆனா அதுவே சில சமயம் பலவீனமாயிடும். எங்க ஏதாவது பிரச்சனையாங்க? கொஞ்ச நாளாவே ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி தெரியுது. தொழிலாம் அப்படியே நின்று போயிடுச்சு. கவர்மெண்டும் பெட்ரோல் பங்கை கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த ஃபைல் எல்லாம் எப்ப கையெழுத்தா எப்போ பெட்ரோல் பங்க் திறக்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். வீட்டு செலவுக்கு பல பேர்கிட்ட பணம் கடன் வாங்கி வச்சிருக்க. கடன் தலைக்கு மேல போயிட்டு இருக்கு. ஆனா நீ கவலைப்படாத. மச்சாவுடைய நல்ல எதிர்காலத்துக்காக என் தலைய கூட அடகு வைப்பேன். அம்மாவும் பிள்ளையும் உங்களுக்கு பெரிய சுமையாயிட்டோம்ல. நாளையில இருந்து பென்ஷன் பண்ண வர ஆரம்பிச்சிடும். அத நீங்களே வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு வகையில உதவியா இருக்கும்ல. வீட்டுக்காரங்கிட்ட மட்டும்தான் சிரிச்சு பேசுவியா? என்கிட்டயும் கொஞ்சம் சிரிச்சு பேசலாம்ல? மூச்சு முகரையில நான் உடைச்சிருப்பேன். மறுபடியும் தகராறு, மறுபடியும் அடிதடியா? இவ்வளவு கோவம் ஆகாதுன்னு எத்தனை முறைதான் சொல்றது? இந்த மூளைய சரியான வழியில பயன்படுத்துடா கண்ணா. நீ பெரிய ஆளாவல்ல, அப்ப யாருக்கு துணிச்சல் வருதுன்னு பாக்கலாம். உன்னையும் என்னையும் இந்த மாதிரி பாக்கிறதுக்கு. இந்த கன்னியாதானம் எளிதல்ல. போராட்ட களமானது உமேத் பவன். அஜ்மேரா வர்சஸ் லோதா. ஜெயிக்க போவது யாரு? என்னது இது? நம்ம டெல்லியில இருந்து ஓடி வந்து இவனுக்கு குண்டடிப்பட்டு இங்க கல்யாணம் பண்ணி வைக்கவா வந்தோம்? உங்க சித்தப்பாக்கு சங்கூத வேண்டாமா? ஊதிடுவோம். ஆனா இப்ப இல்ல, நேரம் வரும்போது. இப்போதைக்கு கன்னியாதானம் பண்ணல, தாண்டம் பண்றோம். எனக்கு புரிஞ்சு போச்சு. மீரட்ல போலி மேட்ச், இங்க போலியான கல்யாணம். கரெக்டா? இவங்க 2 பேரும் சொன்னல, நமக்கு நல்ல வருமானம் தான். மார்வாடிங்க கல்யாணத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. கல்யாணத்துல அவங்க மனசையும் கல்லாப்பட்டியும் திறந்து வச்சிருவாங்க.
இவங்க கல்யாணத்துல 40, 45, 50 கோடி வரைக்கும் செலவாறது சாதாரணம் தான். நம்ம குறி வைக்கிற இடம் சரியா இருந்தா 15ல இருந்து 20 கோடி வரைக்கும் அடிக்கலாம். ஆனா நான் மொத்த சிஸ்டத்தையும் ஹேக் பண்ணுவேன். யாரோட இது பண்ணணும் சொல்லுங்க லோதா. ஆஹா, சுனில் அஜ்மேரா ராஜஸ்தான்ல மிகப்பெரிய பிசினஸ்மேன்ல ஒருத்தர். ஒரு சின்ன கடை வச்சுதான் முதல்ல ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு கோடிக்கணக்கில் பிசினஸ் பண்றாரு. வருஷக்கணக்கா அவர் கூட விசுவாசமா இருக்கிறவங்க கூட தான் வியாபாரம் பண்ணுவாரு. மத்தவங்க கிட்ட கூட நெருங்க முடியாது. இவரை ஒரு தடவை மீட் பண்ண பெரிய ஆளுங்க கூட மாசக்கணக்கா வெயிட் பண்றாங்க. ஒரு விஷயத்தை யோசிக்கிறதும் அதுல முடிவெடுக்கிறதும் எல்லாம் வேகமா பண்றவர் தான் சுனில் அஜ்மேரா. இவ்ளோ ஃப்ராடான ஆளுனா இவனை எப்படி கவுக்கிறது? அவனை கவுக்கிறதுக்கு அவன் கவசத்தோட பலவீனமான பகுதியை நாம Excuse me? Can I buy you a drink? I don't know. Can you? Anil Ajmera. I own this place. Tina. Nice place. Thank you. Thomas, one Martini, please. Make it quick. So Jaipur Suti Pakwa or work? இங்க வந்தது சுத்தி பார்க்க தான். ஆனா என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு என்னை விட ஒர்க் மேல தான் இன்ட்ரெஸ்ட். That's boring. So if you want, I can actually. Tina, so sorry, got late. But good to see you. உனக்கு ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சாச்சு. Hi, I am Rajiv Bhatia. Anil Ajmera. Nice to meet you. Same here. Nice place, huh? Excellent. Hey, excuse me. So it was nice meeting you guys. Likewise. I'll see you around. And you? Drugs? Not allowed in my club. Oh. Yeah? Sure. Thomas, இவங்க drinks on the house. So generous of you, thank you. A peg of whiskey, Thomas. அண்ணே, அவங்க மூளைக்கும் வேலை இருக்கு, அவங்க பியூட்டிக்கும் வேலை இருக்கு. என்னதுக்கு இங்க கூப்பிட்டீங்க? நான் கிராமத்துக்கு போய் சாலிட்டரி விளையாடுவா. டேய் மை டியர் நியூட்டன், இந்த கேம் ஆரம்பிக்கிறது உன்னோட என்ட்ரியில தான். ஸ்டெப் 1, ராஜுங்கிற ஜென்டில்மேன் ஹோட்டல்ல என்ட்ரி ஆறான். ஸ்டெப் 2, ஊர்வஷி மேனேஜருக்கு தெரியாம மொபைல் எடுத்துருவா. அதுக்கப்புறம் ரூம் கீஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸ்டெப் 3, மாடல் அனில் அஜ்மேராவோட ரூம் கதவை இல்ல, நம்ம அதிர்ஷ்டத்தோட கதவை திறப்பா. அவ ஏன் இன்னும் வரலன்னு அனில் அஜ்மேரா ஷேராவை கால் பண்ணி கேட்பான். ஆனா ஷேரா போன் எடுக்க மாட்டான். ஸ்டெப் 4, அனில் அஜ்மேரா ஃப்ரஸ்ட்ரேட் ஆவான். அப்ப நம்ம ராஜு செலிப்ரேட் பண்ணுவான். இல்ல 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 என்னால முடியாதுன்னா நான் என்ன கேன குதியா என்னால முடியாது. ராஜு நான் சொல்றத கேளுடா. கேளுங்க, சான்ஸ் இல்ல, என்னால முடியாதுன்னா முடியாது. டேய் ராஜு, என்னதாண்டா உன் பிரச்சனை? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? நம்ம இவனை நியூட்டன் கூப்பிடுறோம், ஆனா இவன் தன்னை கேன குதின்னு சொல்லிக்கிறான். நீ செய்ய போறது என்ன? அனில் அஜ்மேரா நம்ம வலையில மாற்ற வரைக்கும் நீ அந்த பொண்ணை விடாம தடுக்கணும். அந்த அஜ்மேரா நம்ம பிளானுக்குள்ள வந்ததும் நீ ரூமை விட்டு வெளில வந்துரு. இட்ஸ் தட் சிம்பிள். எல்லாம் உன் கையில தான் இருக்கு. போலாம். Hi Anil. Good evening. Hey. Oh my god, you know what? நாங்க உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். Yeah? Thanks for the drinks. Hey, it was my pleasure. Anyways, I'll see you guys around. What do you mean you'll see us around? இந்த பாரு, நாங்க பார்ட்டி பண்ண போறோம். நீயும் வாயேன்.
I think I'm really tired. I'll go home. Oh, come on, yaar. Don't be a spoil sport. The night is still young. நீ டயர்டா இருக்கேன்னு சொன்னா அப்ப நாங்களும் வெளியே போல ரூம்லயே பார்ட்டி பண்ணலாம். The idea is to be together. ஏய் எனக்கு உங்க பிளான்ஸ்லாம் கேன்சல் பண்ணாதீங்க. You guys get Oh, come on, Anil. Join us, no? Choose company and... Anil, நான் எதிர்பார்க்கவே இல்ல that you will be so much fun. ஒரு விஷயம் சொல்லவா? ட்ரக்ஸ் உன்னோட கிளப்ல அலோட் இல்லல்ல, ஆனா இது என்னோட ரூம். இந்த சின்ன பசங்க பார்ட்டி எல்லாம் போதும். What do you say? We do some real stuff. Huh? MF Hussain, ரஸா, தயீப் மேத்தா, இவங்க எல்லாருக்கும் நடுவில் அனில் சருடைய பெயிண்டிங் யார் வாங்குவாங்க? Who will buy this painting? And for what reason? ராஜீவ், இந்த ஆர்ட் வாங்குற கூதியானுங்க இருக்கானுங்கல்ல, அவனுங்களை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எதுவாக இருந்தாலும் ரொம்ப யோசிச்சு வாங்குவானுங்க. இந்த பெயிண்டிங் எவன்டா வாங்குவான்? நான் கூட வாங்க மாட்டேன்டா, சத்தியமாக சொல்கிறேன். என்னை அவமானப்படுத்திடாத. என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ். Just like all great artists. ஒரு பெரிய கலைஞனுக்கு தன் கலை மேல எப்ப நம்பிக்கை வரும் தெரியுமா? எல்லாரும் எழுந்து நின்று அவனுக்காக கை தட்டும் போது. இது வெறும் பெயிண்டிங் இல்ல, மாஸ்டர் பீஸ். வழக்கமா நீங்க பெயிண்டிங் ஆக்ஷன் பண்ணும்போது 2% கிடைக்கும்ல? ஆமா, நான் 10% தரேன். Take it or leave it. This painting by the young and upcoming artist Anil Ajmera. The bid will now start at 10 lakhs. So ladies and gentlemen, உங்கள யாராவது இதை விட அதிகமா கேட்க விரும்புறீங்களா? 15 lakhs. 15 lakhs. 15 lakhs for this very beautiful painting by a very promising artist Anil Ajmera from Rajasthan. 15 lakhs 1. 15 lakhs 2. 20 lakhs. 20 lakhs. 20 lakhs, ladies and gentlemen. 20 lakhs. 25 lakhs. 25 lakhs. Anybody for more? Surprising, isn't it? 25 இவங்கெல்லாம் இவ்வளவு விலை கேட்கறாங்க. And that too for Anil's painting. Idiots. 25 lakhs 1. 25 lakhs 2. 30 lakhs. 30 lakhs. 30 lakhs. மொரீன் கேட்கறான்னா அதுக்கு வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். 31 lakhs. 31 lakhs. 35. 35 lakhs. 40 lakhs. 40 lakhs. 40 lakhs. 45 lakhs. 46 lakhs. 50 lakhs. 55 lakhs. 55. 60 lakhs. 65. 65 lakhs. Noreen, what are you doing? It's not worth 65 lakhs. போட்டு விடு. என் கௌரவத்துக்கு வர்த்தா இருக்கும் ருஸ்தம். 65 lakhs 1. 70 lakhs. 70 lakhs. Ladies and gentlemen, 70 lakhs for this painting. 70 lakhs 1. 70 lakhs 2. 70 lakhs 3. And sold to Maureen for an amazing price of 70 lakhs. Congratulations on it. Congratulations. Thank you and congratulations to you too. It's okay. மச்சத்தாடா. எஸ், டிசென்ட்ரி, சிவியர் டீஹைட்ரேஷன் கேஸ். இவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். தற்கொலை செஞ்சுக்கிட்டானா? ஆமா. சில கைதிங்க ஜெயிலேயே இருந்திருந்த ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவாங்க, அப்புறம் தற்கொலை பண்ணிப்பாங்க. நத்திங் நியூ. அட என்ன டாக்டர் நீங்க எப்படி சொல்றீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சார் அவனை பார்த்திருக்காரு. ஏசிபி சார் வேற யாரையோ பார்த்து ஏமாந்துருக்கலாம். அவன் செத்து போயிட்டான். சார், அவன் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுல தப்பு பண்ணிட்டோமா? தப்பா அடையாளம் கண்டுபிடிக்கல, நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவனை யாரு கடைசியா பார்த்தாங்க? டேய் ராஜீவ், நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லியா? இந்த மாதிரி வேலை எல்லாம் உன்னால எப்படி முடியுது? How does he manage to do all these things so smoothly, man? ஒரு தெருவில் வாங்கின பெயிண்டிங்ல என் சிக்னேச்சர் அதுக்கு 70 லட்சம். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. என்ன?
ராஜி, உனக்கு எப்படி தெரியும் அந்த மொரீனுக்கு இந்த பெயிண்டிங் மேல இன்ட்ரெஸ்ட் வரும்னு? ஒரு பொண்ணுக்கு பெயிண்டிங் மேல இன்ட்ரெஸ்ட் வருதோ இல்லையோ, இன்னொரு பொண்ணு மேல கண்டிப்பா வரும். அண்ட் வி மேட் ஷோர் அவளுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா வரணும். She is right. Lovely, Shantanu. Sorry, Maureen. It's all sold this time. But Shantanu, you know very well. Yeah. ஒவ்வொரு வாரமும் அக்ஷனுக்கு புது ட்ரெஸ் வாங்குவேன். இப்ப நான் எதை போட்டுக்குவேன் அக்ஷனுக்கு? But, you know, some rich lady came from Mumbai and she bought everything. Oh, sorry ma'am. But actually, மொத்த ரெஸ்டாரண்ட் புக் ஆயிடுச்சு. What rubbish. You know very well. See, ஒவ்வொரு வீக் டியூஸ்டே நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இங்க தான் லஞ்ச் சாப்பிட வருவோம். How can you say this? Oh, I am very very sorry ma'am. I know. But actually ஒரு பர்சனல் படி நடந்துட்டு இருக்கு. So மொத்த ரெஸ்டாரண்ட்மே புக் ஆயிருக்கு. Excuse me. How can she go in? Ma'am, actually அது அவங்களுடைய பர்சனல் பார்ட்டி தான். She is some big shot from Mumbai. Really very sorry. Bitch. சரி, இதுக்கு பதில் சொல்லு. எஸ். உங்க அண்ணனை இன்னைக்கு பார்க்க போறோமா இல்லையா? இன்னைக்கு ஷார்ப்பா எத்தனை மணிக்கு வருவார் உங்க அண்ணன்? 4 மணி தானே? 4 மணியா? 4 ஆயிடுச்சு. அட Mr. Bhatia. அண்ணா வந்துட்டாரு. Good evening, sir. Good evening. That's my girlfriend, Tina. Hello, Mr. Ajmera. Pleasure's all mine. உட்காருங்க. Sure. சொல்லுங்க சார். உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தேன். அதை நிறைவேற்ற வந்திருக்கேன். As promised, இது உங்களோட ஒயிட் வாஷ்ட் 50 லட்சம், 30% டாக்ஸ் கட்டுறதுக்கு 15 லட்சம், அப்புறம் பன்சலுக்கு 5 லட்சம். A total of 70 lakhs of pure white money. இது மோரினுக்கு தெருவோர பெயிண்டிங்கை வித்ததுல வந்த பணம். ஆமா. நான் உங்களுக்கு 50 லட்சம் கொடுத்திருந்தேனே, அது? அதை நான் பத்திரமா வச்சிருக்கேன். 45 லட்சம் என் ஃபீஸ், பாக்கி 5 லட்சம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். வேணும்னா உங்க பாடி கார்டு சுந்தரோட சம்பளத்திலேருந்து பிடிச்சிக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ. மினிஸ்டர் சார், வணக்கம். விரும்புவதாக கருதப்படுகிறது. எதிர்க்கட்சிகளின் ஆதரவுடன் நேதாஜி இந்த மாநிலத்தின் அடுத்த முதல்வராக வாய்ப்புள்ளதா? சட்டமன்ற உறுப்பினர்களை தேடி மாநிலம் முழுவதும் ஆங்காங்கே தீவிர சோதனைகள் நடத்த முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். அதாப் ஷகீல் பாய். பாய், கடையை மூடுற நேரம் ஆயிடுச்சு, நாளைக்கு வாங்க. ஆனா எனக்கு இன்னைக்கே பிரியாணி சாப்பிடணும். ஏங்க சொல்லிட்டு இருக்கேன், கடை மச்சியா? அரே அல்லா, என்னால் நம்பவே முடியல. ஆனா நீ செத்து போயிட்டு தான் எல்லாரும் சொன்னாங்களே. ஆனா நீ எப்படி இருக்க? உயிரோட தான் இருக்க. ஒருத்தனுக்கு குழி தோண்ட வேண்டியிருக்கு. மண்ணள்ளி போடுறியா? கல்யாணமா? கல்யாணம்னா வெறும் சாப்பாடு மட்டும் இல்ல, ஆர்டர் பண்ணா கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு. கால்குலேட்டர் பேட்டரி போட்டு போனை யூஸ் பண்ண பாக்குறாரு. 10 நாள்ல எப்படி நான் இதெல்லாம் செய்ய முடியும்? 10 நாள்ல இல்ல, 9 நாள் 16 மணி நேரம் 3 நிமிஷம். பாருங்க. இல்ல, இட்ஸ் ஓகே, டேக் யூர் டைம், இட்ஸ் ஓகே. ஆனா எப்படி இருந்தாலும் ப்ரொஃபசர் சார், நீங்க என்ன லெக்சர் கொடுத்தாலும் நாங்க 2 பேரும் கேட்டு தானே ஆகணும். 2 பேர் இல்ல, 3. 3? வணக்கம்டா மாப்ள. சோமுனா, எப்படி இருக்க? நீ எப்படிண்ணா இங்க? கூப்பிட்டாரு, வந்துட்டேன். அக்கா வணக்கம். சோமு. சோமு என்ன பேர் இது? இல்லைங்க, என் பேர் என்னமோ சுபத்குமார் தான். எல்லாரும் அன்பா சோமுன்னு கூப்பிடுவாங்க. அப்ப எப்படி சௌரியமோ அப்படியே கூப்பிடுங்க. அது சரி, இவன் யாரு? இவன் தான் நம்ம மீரட் காண்டத்தோட மறைமுக அஸ்திரம். ஹலோ. ஹலோ அண்ணா, நான் கேத்தனோட இடத்துல இருந்து பேசுறேன். சூரி பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சானே, இனிமே உங்க ஆட்டம் தான். என்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டேன்.
அதோட சார் இதோ வந்துடுறேன் சார். நில்லுங்க. அஜ்மேரா பொண்ணு கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் ஒரு டாப் நாச் வெட்டிங் பிளானர் பொறுப்புல தான் இருக்கும். ஆனா அந்த வேலையை சூப்பர்வைஸ் பண்ண போறது நான். சோமு, நீ தினமும் ஜெய்ப்பூர் மார்க்கெட்டுக்கு போய் 5 விதமான ஃப்ரெஷ் பூக்களை வாங்கிட்டு வரணும். சரிண்ணே. அந்த பூவெல்லாம் 10 மணிக்குள்ள ரிசார்ட்டுக்கு வந்து சேரணும். முடியுமா? கவலைப்படாதே, பக்காவா பண்ணிடலாம். இவ்ளோ நிறைய பூ டெய்லி எதுக்கு? அது என்னன்னா ஒரு விஷயம், இந்த அஜ்மேரா இருக்காங்கல்ல ரொம்ப சாதாரணமான ஆளுங்க. நம்ம ராஜு அளவுக்கு பெரிய பரம்பரை எல்லாம் இல்ல. அதனால எவ்வளவு சின்ன டெக்கரேஷனா இருந்தாலும் ஃப்ரெஷ் பூ தான் யூஸ் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் எல்லாம் கிடையாது. தினமும் தேவைப்படும், ஞாபகம் வச்சுக்க. ஓகேண்ணே, நான் பாத்துக்கிறேன். ஆனா இந்த சின்ன வேலைக்கு போய் எதுக்கு நான் அவ்வளவு தூரத்துல இருந்து சோமன் வர வச்சீங்க? பெரிய பெரிய சம்பவத்தெல்லாம் நம்மள மாதிரி பிள்ளைங்க தான் பண்றாங்க ராஜ்யமாமே. சரிதான் சரிதான். எப்படியும் பெரிய வேலை நீ தான் செய்ய போற, சின்ன வேலையும் செய்யட்டுமே. அப்புறம் நீ இன்னொரு வேலை செய்யணும். ஃபாரினர்ஸ் நிறைய பேர் தேவைப்படுவாங்க. உன்னால முடியுமா? நான் என்ன என் பாக்கெட்ல வச்சுக்கிட்டா சுத்துறேன்? எங்க போவேன் நான் ஃபாரினர்ஸ்க்கு? பாக்கெட்ல வச்சுக்கிட்டு சுத்த வேணாம்ப்பா. நீ ஜெய்ப்பூர்ல இருக்க. இங்க கச்சோரி கடையில எவ்வளவு கச்சோரி கிடைக்குமோ அதை விட டூரிஸ்ட் ஸ்பாட்ல ஃபாரினர்ஸ் கிடைப்பாங்க. எங்கேயாவது போய் குரல் கொடுத்தா போதும் 40-50 பேர் கிடைப்பாங்க. பங்களாதேஷ் ஆளுங்க ஓகேவா? பரவாயில்லையே, அவங்கள வீட்டுக்கு கூட்டு போய் அவங்களோட மேட்ச் வாட்ஸ்அப். அப்புறம் இன்னொரு விஷயம், இது உன்னால மட்டும்தான் முடியும். அப்படியா? சிசிடிவி ஃபுட்டேஜ் ரிசார்ட்ல எத்தனை கேமரா இருக்கோ அதோட எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் என்னோட ரூம்ல வேணும். யாருக்கும் தெரியும். யாருக்கும் தெரியாது. கவலையப்படாதீங்க, உங்க வேலை முடிஞ்சது. நான் சொல்ல பல்ல கில்லாடிங்க. அப்புறம் நான் என்ன செய்யணும்? நீ மட்டும் இல்ல, நாம 2 பேரும். எல்லா பெரிய வேலைகளும் ராஜுவும் சோமுவும் தான் பண்ண போறாங்க. நம்ம கிட்ட டைம் இருக்கும். நாம ஷாப்பிங் பண்ணுவோம். இந்த கல்யாணத்துக்கு ஒரு ராயல் டச் கொடுப்போம். சரி வாங்க, இந்த புது அத்தியாயத்துக்கு பிள்ளையார் சொல்லி போடலாம். MC Rude வருகிற தோட்டம் பார்த்து பயங்கர சும்மா இல்ல நாட்டுற ஆட்டம் கண்டு பயம் வரும் மெல்ல மெல்ல. ஏய் உட்கார் உட்கார் உட்கார், பயப்படு. இருபது வருஷம் சர்வீஸா 100 மீட்டர் ரேஸ் மாதிரி ஓடி முடிச்ச என்ன கிராஸ் கண்ட்ரியோட ஓட விட்டுட்டு மச்சியா. மான் எவ்வளவுதான் வேகமா ஓடினாலும் சிங்கத்தோட பிடியில இருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த முகம் அசலா போலியா? அசல்தான். நான் இப்பவும் சொல்றேன், உங்களுக்கு எதிரான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. என்ன விடுற, உன்னை பத்தி யோசி. உங்க 3 பேர்ல யார முதல்ல சொல்லட்டும்? முதல்ல யாருன்னு சொல்லு. தேஜ்ராஜ் சார், நான் சொல்றது கேளுங்க. இது எல்லாமே பண்ணது நான் மட்டும்தான். இவங்க மேல எந்த தப்பும் இல்ல. இவங்க 2 பேரையும் போக விடுங்க. நான் உங்க கூட வர தயாரா இருக்கேன். உன்னை கூட்டிட்டு போறதுல எனக்கு என்னடா பிரயோஜனம் சொல்லு. எனக்கு 2 வழி இருக்கு. ஒண்ணு உங்க 3 பேரையும் போட்டு தள்ளுறது. ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. 3 பேரையும் போட்டு தள்ளிடுவேன். ஆனா சாட்சியம் 30 பேர் இருப்பாங்க. ஆனா இன்னொரு வழி இருக்கு. நீ செய்ய வந்த சம்பவத்தை செய். அஜ்மேராவை முட்டாளாக்க 15 கோடி அடி அதை நேரா என்கிட்ட கொண்டு வந்து கொடு. எனக்கு அது பிடிச்சிருந்தா உங்க 3 பேர்ல 2 பேரை விட்டுடுவேன். டீல் ஓகேல? ஓகே. ஒரு விஷயம் ராஜு, வாங்க. ராஜு இங்கேயே தான் இருக்கணும். இங்க வா. நீ ரொம்ப உஷார் தான் மச்சையா. தப்பா நடந்துகிட்டா ராஜோட மூட செதறி சின்ன பின்னமாயிடும். ராஜு உங்க கூட இருப்பான். ஒரு விஷயம் என் கூட வருவா. ராஜு புரிஞ்சுக்கோ. இதுக்கெல்லாம் நேரம் இல்ல. டைம் வரும்போது சொல்றேன். நான் தயார். உங்க அம்மா கறி குழம்பு ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, ஞாபகம் இருக்குல்ல? போ.
சார் நான் தான் சொன்னேன்ல சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை சார். பார்த்தா ஆமா எந்த பிரச்சனையும் அவர் சொல்றதும் கரெக்ட் தான். Yeah, you're நீங்க right. எதுக்கும் கவலைப்படாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ தம்பி, சொல்லுங்க. அவனுக்கு ஃபோன் பண்ண. எங்க போய் தொலைஞ்சான்? அவனோட ஃபாரின் கெஸ்ட் யாரையும் ஆளை காணோம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிஃப்ட் கொடுக்க போறானா? அவனுக்கு தான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன், ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் அவன் 2 மணி வாட்டி ட்ரை பண்ணிட்டேன், வந்துட்டு இருப்பான் போல. எடுக்கல. வெல்கம். இப்போ என்ன பண்றது? இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறத தவிர நமக்கு வேற வழி இல்லை. இதை எப்படியாவது முடிச்சிடலாம். தேஜராஜா அப்புறமா பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என்ன இல்ல ராஜு, 2 பேர்ல ஒருத்தரை தான் உன்னால காப்பாற்ற முடியுன்ற சூழ்நிலை வந்ததுன்னா நீ ராஜுவை தான் காப்பாற்றணும். இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசுற? நான் எதுவுமே நடக்க விட மாட்டேன். ராஜுக்கும் உனக்கும் இப்ப நாம இந்த வேலையை முடிச்சே ஆகணும். இதுல ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ பரதாக்கு பின்னாடி இருக்கிற நகைகளை மாத்த போறது யாரு? ராஜு வேற இல்லையே. சோமு. சார் தங்கம் சார், தங்கத்திலே ஒட்டங்க சார். 25-30 லட்சம் இருக்கும்ல. கமிஷனர் சார், ஐ ஹோப் யூ ஆர் என்ஜாயிங் த ஈவினிங். ஆமாமா சார், ரொம்ப பிரமாதமா கல்யாணத்தை ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்க நீங்க. தேங்க்யூ. அப்புறம் ஒரே வெளிநாடு விருதானிகளா இருக்காங்க. எனக்கு என்னமோ ஜெய்ப்பூரோட மொத்த டூரிஸ்ட் இங்கதான் இருக்கிற மாதிரி தெரியுது. துபே சார், நாங்க இன்னைக்கு நேற்றுக்கு பிசினஸ் பண்ணல. பிசினஸ்ல நாளாக பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் நண்பர்கள் ஆயிடுவாங்க. நம்ம பெத்த பொண்ணு கல்யாணத்துக்கு விரோதிங்களே கூப்பிடுறோம். அப்படி இருக்கும்போது நண்பர்களாச்சே. உங்க வெளிநாட்டு ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கறதெல்லாம் காஸ்ட்லி கிஃப்டா இருக்கு. ஷர்மா சார், அன்புக்கு என்னைக்கும் விலையே கிடையாது. இந்த மாதிரி நேரத்தில் அன்பு காட்டாம வேற எப்போ? am I right? Enjoy the evening. சார் எவ்வளவு திமிரு பாத்தீங்களா? என்ன கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு ஒவ்வொருத்த ஐடிஆரையும் நோண்டுவோம் சார்.